வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு முக்கியமான யோகத்தை பத்தி தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சதுரகிரி யோகம் யாருக்கு வாழ்க்கையை திருப்பும், முழு ரகசிய விளக்கம் இந்த வீடியோல நான் முழுமையா சொல்லியிருக்கேன். அதாவது இந்த உங்களோட வாழ்க்கையை எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேறலையா, கஷ்டம் முடிவே இல்லாமல் தொடருது. அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சதுரகிரி யோகமாக கூட இருக்கலாம். இந்த யோகம் யாரோட வாழ்க்கையை திருப்பும், யாருக்கு சோதனையை தரும், முழுசா இந்த வீடியோவில் பார்க்கலாம். சதுரகிரி யோகம் அப்படின்னா என்னன்னா, ஒரே ராசியில 4 முக்கிய கிரகங்கள் ஒரே நேரத்துல சேர்ந்தா அதுக்கு தான் சதுரகிரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் சாதாரண யோகம் கிடையாது. இது வாழ்க்கையை மெதுவா ஆனா உறுதியா மாற்ற வரக்கூடிய ஒரு யோகம். இந்த யோகம் இருந்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே ஒரே போராட்டம், தாமதம், மன அழுத்தம், அப்புறம் மற்றவங்களோட ஒப்பிடுதல், இது எல்லாமே இருக்கும். உழைப்புக்கான உடனடி பலன் கிடைக்காது. ஆனா இது உங்களுக்கு நல்ல அதாவது உங்களோட உழைப்பு எங்கேயுமே போகாது. சதுரகிரி யோகம் யாருக்கு வாழ்க்கையை திருப்போம் அப்படின்னா, பொறுமையா உழைக்கணும், நேர்மையா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காதவங்களுக்கு இது ராஜயோகமா மாறும். எந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இது நல்ல உயர்வை கொடுக்கும் அப்படின்னா, சதுரகிரி யோகம் உள்ளவங்க இந்த துறைகள்ல பெரிய உயர்வு வரும். அரசு வேலையில இருக்கிறவங்க, அப்புறம் அரசியல்ல இருக்கிறவங்க, ஆன்மீகம், அப்புறம் ஆசிரியரா இருக்கிறவங்க, அப்புறம் ஆலோசகரா இருக்கிறவங்க, சொந்த தொழில் செய்யறவங்க, முக்கியமா மக்களுக்கு வழிகாட்டுற துறையில இருக்கிறவங்க, இவங்க நல்லாவே முன்னேறுவாங்க. எந்த வயசுக்கு பிறகு இவங்களுக்கு இந்த யோகம் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, பொதுவா 28 வயசுக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் 32 வயசு, அப்படி இல்லைன்னா 36 வயசு, இந்த வயசுல வாழ்க்கை திடீர்னு மாற ஆரம்பிக்கும். அதுவரை வந்த கஷ்டம் அனைத்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தத்தோட கிடைக்க போகுது. இந்த யோகம் இருந்துச்சுன்னா கஷ்டம் மட்டும்தானா? இல்லை. இந்த யோகம் இருக்கிறவங்க வாழ்க்கையை ஆழமா புரிஞ்சுக்குவாங்க. துன்பத்துல தளர மாட்டாங்க. வெற்றி கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹம்பிளா இருப்பாங்க. அதனால தான் கடவுள் இவங்களை தாமதமா உயர்த்துறாரு. இதுக்கான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, இந்த யோகம் இருந்தது அப்படின்னா இந்த சின்ன விஷயங்கள் செய்தாலே போதும். வியாழக்கிழமையில பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு விளக்கு போடுங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கிற பூ வாங்கி குரு பகவானுக்கு செலுத்துங்க. சனிக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா எள்ல எண்ணெய் தீபம் ஏற்றலாம். அப்புறம் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். அப்புறம் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓம் நமச்சிவாயா அப்படிங்கறத ஒரு 11 முறை சொல்லுங்க. இது உங்களுக்கு மன அமைதியும் உங்களோட தடைகளையும் குறைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை இப்போ சிரமமா இருந்தா நீங்க தோல்வியாளர் இல்லைங்க, நீங்க தாமதமான வெற்றியாளர் தான். இந்த சதுரகிரி யோகம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை உடைக்காது. அது மட்டும் இல்லாம உங்களை உயர்த்த தான் செய்ய போகுது. இந்த சதுரகிரி யோகம் இருக்கா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா உங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதிச்சே ஆகணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் சிறந்த ஜோதிடர் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவர் மூலயமா நீங்க பரிசோதிச்சு பார்த்துக்கோங்க. உங்களோட கிரக சேர்க்கைகளோட நிலவரங்களை பொறுத்து தான் இந்த சதுரகிரி யோகம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும். உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க எளிய முறையில் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே நம்மளோட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த யூஸ்ஃபுல்லான தகவல் எல்லாமே உங்களை உடனடியா சேரும். ரொம்ப நன்றி நண்பர்களே.